நண்பர்களே, இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா சூப்பரான எடிட்ஸ் கொண்ட வீடியோஸும் இருக்கும், கேவலமான எடிட்ஸ் கொண்ட வீடியோஸும் இருக்கும். இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம 1 to 5 குள்ள ரேங்க் பண்ணி விளையாட போறோம். 100 டிகிரி டிகிரி ஒன்னு ஒரு மாசம் ஃபர்ஸ்ட் ட்ரான்சிஷன்லயே இவர் வந்துட்டு என்ன மைக்கிட்ட அப்படி ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சுல. டிகிரி ஒன்னு ஒரு மாசம் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். ஐயோ, சூரியன் இல்லாமல் நம்மளால உயிரோட முடியாது. சரி, நம்ம போய் ஒரு மாசம் ஃப்ரிட்ஜில் இருப்போம். இந்த ஸ்மூத்தான ட்ரான்சிஷனுக்கு ஒரு 4.5 தருவேன். ஆக்சுவலி 5 தரலாம், பட் 4.5 இந்த ட்ரான்சிஷன் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். வடக்கு பையா என்னடமா இல்லையா? நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? கை மேல போச்சு, திடீர்னு அது வந்து கை வந்துட்டு ஹெலிகாப்டர் மாறிடுச்சு. அப்படியே டேக் ஆஃப் ஆயிட்டாரு. இவனே என் தலைய வந்து ஹெலிகாப்டராட்ட ரொட்டேட் பண்ணி கிளம்புற அப்படி எல்லாம் விண்மின்னாட்ட மாத்துறாங்க தலைய. இந்த ஸ்கிபிடி பூ ஸ்கிபிடி பாப் 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 அப்படின்னு ஒரு டாய்லெட் மீம்ஸ் இருக்கு தெரியுங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு இவங்க எடிட்ஸ்லாம். இருந்தாலும் வடக்கு நண்பரோட எஃபர்ட்டுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டிக்கு தரேன். தேங்க்ஸ் பா. உன் அழகில் என் இதயம். ஓ, செம ஸ்மூத்தான ட்ரான்சிஷன். அந்த ஸ்மூத்னஸ்க்கே ஒரு 4.5 அகைன். ஆஹா, இன்கேஸ் உங்களுக்கு இவரை பத்தி தெரியாட்டி அவரோட ஃபுல் ஃபேண்டசிஸ் எல்லாத்தையும் எடிட்ஸ்லயே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கோ. அப்படி நம்ம எல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு ஆஹா அப்படின்ட்டு வீடியோ மட்டும் தான் பார்க்க முடியும். நம்ம தலைவர் அங்க போய் டான்ஸே ஆடிட்டாரு. பவர் ஆஃப் எடிட்டிங். பல ஹீரோஸ்க்கு கிடைக்காத சான்ஸ் நம்ம தலைவர் எடிட்ல போட்டு 2 டாப் ஹீரோயின்ஸோட ஆடிட்டாரு. தன்னோட எடிட்டிங் ஸ்கில்லால எல்லாத்தையுமே பாசிபிளா மாத்தக்கூடிய ஆட்கள் இவர் ஒருத்தர். அழகான ராட்சசியே அடி நெஞ்சை குதிக்கிறே, முட்டாசு வார்த்தையிலே பட்டாசு வெடிக்கிறே. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறான்? இதெல்லாம் ஆனா பயங்கரமான கிரியேட்டிவிட்டியா இருக்குங்க. தன்னையே வச்சு இப்படி ஷூட் பண்றதே கஷ்டம், அதுக்கப்புறம் இதை வந்துட்டு சேர்த்து வீடியோ பண்றதா கொஞ்சம் பெரிய வேலை தான். இவரோட கிரியேட்டிவிட்டி பிளஸ் எடிட்டிங் ஸ்கில் எல்லாத்தையும் சேர்த்து டோட்டலா நான் வந்து 5 தரலாம். நெக்ஸ்ட், ஒழுங்கா படிச்சு பயங்கரமா மார்க் வாங்கின இன்ஜினியரிங் பசங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியும்ல. எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி வயசான கட்டை ஒண்ணு இருக்குதுப்பா. 50s இருக்கிற அங்கிள்ஸ் எல்லாம் ஒரு டிரான்சிஷன் போட்டா எப்படி இருக்குது, தான் டேட் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறதா உணர்றாங்க. அங்கிள்ஸ்ங்கறனால ஒரு 3.5. ஆனா படக்கரோட எடிட்டிங் ஸ்கில்ல பீட்டே பண்ண முடியாது. அதில் நான் சக்கரவர்த்தியடா. भैया इसको जल्दी जला दो वरना कोई भी नाग नागिन आ सकते हैं। हाँ छोटे, हाँ मैं अभी जलाता हूँ उसको. சரி, பாம்பை கொண்டு வந்தா அதுல எரிக்கிறான். ஓகே, அது வந்துட்டு நாகினியா மாதிரி வருதா. யூடியூப்ல ஏதோ ஒரு கிரீன் ஸ்கிரீன் எஃபெக்ட் தூக்கிட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டா. சர்ச் பண்ணி பாப்போம், யூடியூப்ல இருக்காடு. ஆனா இத இங்க இருக்கு பாருங்க, இதத்தான் வந்து கிரீன் ஸ்கிரீன் எஃபெக்ட் தூக்கி அங்க போட்டிருக்க அப்படி நம்ம தலைவருக்கு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. 0.5 தரலாம். சமதமே எல்லாம் என்னென்னமோ இருக்கு. இவரோட எடிட்டிங் ஸ்கில்லுக்கு மார்வெல்காரங்க தான் வந்து ஹையர் பண்ண. -1 தான் தரணும். ஆக்சுவலி முடியாது, நீ கல்லாட்டாடுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். பார்த்தா அங்கிலாட் இருக்கா அப்படியே. எனக்கு தெரிஞ்சு ஏதோ கிரிஞ்சா பண்ணுவாரு நம்புறேன். பாப்போம் என்ன பண்றாரு. வாயிலே ஈஃபில் டவர் கட்டலாம், ஆனா நட்சத்திரத்துல கக்கூஸ் கூட கட்ட முடியாது. அவன் யார் தெரியுமா? ப்ரோ ஆக்சுவலி சூப்பரா பண்றாருங்க. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நான் கூட ஆக்சுவலி மொக்கே அங்கிள் பண்ணுவாங்க நினைச்சேன், பட் நல்லா தான் பண்றாரு. அதான் வர்க்கீஸ். இதாகவே இவருக்கு 5 தரேன். தேங்க்ஸ் பா. ஸ்மூத்னஸ் 4. 4.5. ஒருத்தர் கோயில் போய் வீடியோ எடுத்தத நல்ல ஒரு மாசான எடிட்டா பண்ணி தன்னோட பேரண்ட்ஸ்க்கு போட்டு காமிச்சிருக்காங்க. அப்பா, ப்ரோ சரியான எஃபெக்ட். டிரான்சிஷன்லாம் பக்கா மாசம் இருக்குல்ல.
அசந்துருவானு போற இப்ப நான் அனுப்பிச்சு விட்டானே அண்ணே அசந்துட்டேன் நான் மாசா பண்றாரு ஸ்மூத்தா இருக்குல்ல செமையா இருக்கு வடும் பயங்கரம் என்னோட அப்பா பார்த்து மெய் மறந்து போயிட்டாரு நம்ம பையனும் நல்ல எடிட்டர் தான்ப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு இதுக்கு நான் வந்து 5 கொடுத்தா டிஸ்கிரேஸ்ன்னு சொல்லலாம் இல்ல நான் வந்துட்டு 10 தரணும் ஹியூமருக்காக 4 Let him cook now. Let him cook. I said let him cook. டேய் எப்படிடா எப்படி பண்ணா நான் கெஸ் பண்றது என்னன்னா இந்த போர்ஷன் வந்துட்டு ஒரிஜினல் இல்ல இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடம் சாலடா தான் இருக்கு இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து ஒரு இமேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கா அப்படி அதுக்கப்புறமேல வந்து அந்த வீடியோக்குள்ள போயிருக்காங்க இட் வாஸ் வெரி குட் சோ 4.5 அனிமே ரியல் லைஃப் பண்ணிருக்க அப்படி அனிமே எஃபெக்ட் ரீக்ரியேட் பண்ணிருக்கான் பக்காவா அதுவும் ஜூஜுட்சு கைசனோட அனிமே வந்துட்டு ரியல் லைஃப்ல கிரியேட் பண்றது சாதாரண விஷயம் இல்ல ஓ ஆப்வியஸ்லி இதுக்கும் ஃபைன் எல்லாமே நல்லா இருக்கு நிறைய கிரிஞ்சு வரும்னு நினைச்சேன் சொல்லி 2 நிமிஷம் ஆகல அதுக்குள்ள அடுத்த கிரிஞ்சு வந்துருச்சு பட் ஆனா இந்த ஆன்டி ஆக்சுவலி நல்லா பண்ணுவாங்க சுமாரா இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஆன்டி எனக்கு பிடிக்கும் அதனால 2.5 ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க ஸ்ப்ளெண்டர் வித் ஃப்ளை கியரா என்னங்க ஸ்ப்ளெண்டர் வச்சுட்டு இவரு ட்ரோன் ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு இருக்காரு ஹெவி டிரைவர்ல ஹெவி எடிட்டிங் இது தலைவர் பிக்சரை என்னென்னமோ பண்றாரு போன்லயே எல்லாம் பண்றான்னு இருக்கேன் நீ ஜூஜுட்சு கைசன் கிரியேட் பண்ற அப்படியா அதுவும் போன்லயே எல்லாம் பண்ற மாதிரி இருக்கு ஆளை பார்த்தா இது வீடியோ எடிட்டிங்ல போட்டோ எடிட்டிங் இருந்தாலும் இதுக்கும் 5 ஐயோ நான் எல்லாத்துக்குமே 5 கொடுக்குற மாதிரி இருக்கு எனக்கு பாருங்க போன்ல தான் மொத்த எடிட்டிங் பண்ணிருக்கோம் பையன் நாங்க உப்பா போன்ல இந்த எடிட்லாம் பண்றது பெரிய விஷயம் போட்டோஷாப்ல பண்ணலாம் ஏன்னா நான் பண்ணிருக்கேன் பல வீடியோக்களுக்கு போன்ல இந்த எஃபெக்ட் கொண்டு வந்தானா இது 5 கொடுத்தா தப்பு இதுக்கெல்லாம் 10 போன்ல இந்த எடிட்ல கொண்டு வரது எவ்வளவு பெரிய விஷயம் ஆதி புருஷன்ல எஃபெக்ட் செய்யறானுங்க விஎஃப்எக்ஸ் சும்மா டைம் பாஸ் இந்த பையன்கிட்ட ஒரு பிசியை கொடுத்தா அவன் செய்வாயா ப்ரோ சத்தியா இருக்குல்ல நம்ம ஊர்ல இருக்கிற ஏதோ சந்தை கடைய வந்துட்டு அப்படியே வந்து 70s அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வேர்ல்ட் சைபர் பங்க் வேர்ல்டு எஃபெக்ட் மாத்திருக்கோம் Life is this. I like this. அதாவது எடிட்டிங் பவர் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க நம்மளோட ஃபேண்டசிஸ் எல்லாம் வெறும் ஒரு 4-5 PNG இமேஜ் வச்சே வாழ்ந்துட்டு போய்க்கலாம் எனக்கு பின்னாடி பாருங்க புகாட்டி கார் இருக்கு எனக்கு பின்னாடி ஒரு பங்களா இருக்கு பாருங்க வெறும் ஒரு எடிட்டிங் வச்சு நம்ம வந்துட்டு ஃபுல் ஃபேண்டசிஸ்ல வாழ்றோம் பக்கத்துல பாருங்க ஹீரோயின் வேற இருக்காங்க எல்லாமே பாசிபிள் எடிட்டிங்ல ஃபேக் இட் டில் யூ மேக் இட் வீடியோ எடிட்டிங் பண்ண சொன்னா ஆடியோ எடிட்டிங் பண்ணிட்ட அப்படி அந்த ஆடியோ எடிட்டிங் நல்லா இருந்துச்சு அதுக்கே ஒரு 4 தரலாம் அதாவது இந்த பையன் ஃபைட்டிங் பண்றது எப்படின்ட்டு தன்னை வச்சே ஒரு சைடு இந்த பையன் இருக்கிற மாதிரி இன்னொரு சைடு இந்த பையனே இருக்கிற மாதிரியும் என்னன்னா கரெக்டா கோஆர்டினேஷன் பண்ணணும் கரெக்டா இந்த சமயத்துல இந்த மாதிரி நம்ம பண்றது இந்த மூவ்மெண்ட் எல்லாம் கரெக்டா மேட்ச் பண்ண வேண்டியிருக்கு இந்த பையனை விட நம்மளோட எடிட் பண்ணுவாரு சாங்ஸுக்கு அவரு சூப்பரா பண்ணியிருந்தாரு ஓகே திரும்பி தரலாம் இந்த மாதிரி மாசம் எடிட் பண்றவங்க எல்லாம் படத்தை எடிட் பண்ணலாம் they are qualified சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர் ஆதி புருஷ் மாதிரி படத்தை எடுத்தவனே தைரியமா ரிலீஸ் பண்ண போது இவங்கெல்லாம் வந்துட்டு தாராளமா படத்தை எடிட் பண்ணலாம் மறுபடியும் யாரா கூட்டது சைனாக்காரன் ஒரு ஸ்டெப் மேல போய் பீகாக்காலாம் மாறுறான் நம்ம வடக்கன்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான ஆப்போனன்ட்னா சைனாக்காரனுக்கு தான் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா வந்துட்டான்டா ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன் இப்பதான் அந்த அறிவிப்போல் அந்த தருவாரே சின்ன அறிவிப்பும் என்று சுடுவாரே நீயும் தும்மிரடி ஆயுசு 100ஆக என் உயிர் உன்னோட பொத்தி வச்சுட்டாரே என் பார உன்னோடு உன் பொம்மை கண்ணோடு பேச
பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதோரம் அறியாதோடு வா எனது தேனே வா. டிசடி டன் 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 டன். உள்ள வந்தா பவரடி அண்ணன் யாரு டிசடி தளபதி அப்படி சொல்றதுக்கு பதிலா டிஜெட்டி ஃபர்ஸ்ட் ஜட்டின்னு கேட்டுச்சு. தம்பியோட எஃபெக்ட்ஸ்க்கு ஒரு மார்க் தரேன். இப்பவே நான் சொல்றேன் என்ன நடக்கும்னு. இந்த லாரி வருதுல இப்படி ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் பண்ணுவா, லாரி புஃப்னு பின்னாடி போயிடும், இல்லாட்டி வெடிச்சிரும். ஏதாச்சும் நடக்கும் நம்புறேன். கையில சொன்ன கால்ல அடிச்சுட்டு அப்படி அவ்வளவுதான். எங்க இருந்து உங்களுக்கு இதெல்லாம் வருது? அதான்டா எனக்கு தெரியல. இப்ப இந்த கிளிப்ப பாத்தீங்கல்ல, மொக்கையான கேவலமான கிளிப்ப ஒரு சிம்பிள் எடிட்டிங் மூலியமா எவ்வளவு மாசா மாத்த முடியும்னு பாருங்க. நெக்ஸ்ட் சரி பரவாயில்ல, எஃபர்ட்டுக்காக ஒரு 2 மார்க் தரேன். ஓகே, இந்த சின்ன பையன் அந்த சின்ன பையனை விட அது என்ன ஜட்டின்னு ஏதோ போட்டிருந்தானே, இந்த பையனை விட இவன் பெட்டரா தான் பண்ணிருக்கான். ஒரு 2.5. நான் சொன்னா இல்லையா, எழுச்சுல ஹீரோயின் கூட இருக்கணுமா, யாரு கூட வேணாலும் இருக்கலாம். உங்களோட மொத்த கடமையை இப்படி நிறைவேற்றிக்கலாம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இந்த குரங்க பொண்ணாவே மாத்திட்ட அப்படி. அந்த குரங்கு எவ்வளவு நல்லா பண்ணிருக்க அப்படி பாருங்களேன். யார நம்பர்னே தெரியல தாசு. நல்ல ஆக்சுவலி பக்காவா இருந்துச்சு. 4 தரேன். குவாலிட்டி கம்மியா இருந்தாலும் கண்டென்ட் நல்லா இருந்துச்சு. I'll set your screens on fire. தலைவா, you are great. 5. அந்த எடிட்ட பார்த்துட்டு இந்த எடிட்ட பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏண்டா காட்டி அன்னைக்கு பிறந்தவனே, இந்த இளவ கருமாந்திரத்தை எல்லாம் ஏண்டா லைன்ல நிக்க வைக்கிறா? No. -1. அந்த பக்கம் முடியல. ஓகே guys, நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த லிஸ்ட்ல எது வந்து பெஸ்ட் எடிட்டர் நினைக்கிறீங்க? ஆல்சோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி கிரேசியான எடிட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னா மறக்காம சென்ட் பண்ணுங்க. நம்ம அதை வச்சு இன்னொரு வீடியோ பண்ணுவோம். Thank you for watching.